ஹலோ மீட் மிஸ் மிதுன். நான் தான் மிதுன்ஸ் பாட்காஸ்ட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி பாட்காஸ்ட்டில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, நிறைய காதல் கதைகள்லாம் வந்துக்கிட்டு இருக்குல்ல எனக்கு. ஸோ அந்த மாதிரி நான் ரீசெண்டாக ரீட் பண்ண ஒரு காதல் கதை தான். இன்னமும் நிறைய பேர் அனுப்பி வச்சுருக்கீங்க. அதெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்பேன். கண்டிப்பாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாட்காஸ்ட்டில் பேசலாம். ஏன்னா என்னால் குமுலேட்டிவாக நிறைய விஷயங்களை ஒரே டைமில் பண்ண முடியல. ஆல்ரெடி நம்ம வெளியே ப்ரொஃபஷ்னலாக நம்ம எப்பயுமே இன்னொரு ஹியூமன்ஸ் கிட்ட நம்ம எப்படி பிரதிபலிப்போமோ, அதை தாண்டின ஒரு 70% வாழ்க்கை, மற்ற ஹியூமன்ஸுக்கு தெரியாத ஒரு 70% வாழ்க்கை எந்த இண்டிவிஜுவலாக இருந்தாலும் அவங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இது பேசிக். இப்போ நான் என்னோட ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நீங்களே எடுத்துக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்டை பார்க்குறீங்கன்னா, அவனுக்கு என்னப்பா வேலைக்கு போகிறான், வரான், கல்யாணம் ஆயிடுச்சு, குட்டியெல்லாம் போட்டான், இப்படி இருக்கான் அப்படின்னு நம்ம ஒரு நோக்கத்தில் அந்த வாழ்க்கையை தாண்டி ஒரு 70% ஒரு பர்சனல் வாழ்க்கை சில கோ த்ரூஸ் அவனுக்குன்னு இருக்கும். அந்த மாதிரி நிறைய இருக்குல்ல. அந்த மாதிரி என்னால் ஒன்றும் முடியலை அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள். அது அப்படி தான் நண்பர்களே. அது 42 வயசுக்கு மேலே அதுவாக பழகிருச்சு. சரி, இன்றைக்கி என்ன கதை அப்படின்னா, ஒரு பிரதர் அமைச்சிருக்காரு. ஒரு பையனோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இந்த ஸ்டோரி நம்ம பார்க்க போகிறோம். இதில் எனக்கு குறிப்பிட்ட ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு தோணுது. அது என்னென்னு சொல்கிறேன். அந்த ஸ்டோரி ஃப்ளோவில் நம்ம வழக்கம் போல் பேசுவோம். உட்காந்து ஆற்ற போகிறோம். அதுதான் இந்த சேனலோட, அது என்ன சொல்லுவாங்க, தன்மை. அதுதான் இந்த சேனலோட நேச்சுரலிட்டியே. ஸோ அதனால் இப்போயே அந்த டிஸ்க்ளைமர் கொடுத்தாச்சு. நீங்கள் ஏதாச்சும் ஒர்க்லாம் பண்ணிட்டுருக்கீங்கன்னா ஹெட்செட்லாம் போட்டு ஜாலியாக இந்த பாட்காஸ்ட்லாம் கேளுங்க. ஸோ இன்றைக்கி ஸ்டோரி என்ன அப்படின்னா, எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? சரி, ஓகே. காலேஜில் ஒரு பிரதர் போய் சேர்ந்துருக்காரு. அங்கே குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்துருக்காங்க. அதில் சில பெண்கள், சில ஆண்கள், அவங்கெல்லாம் சேர்ந்து இந்த வாட்ஸ்அப் சேட்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் ஒரு பொண்ணு மேலே இவருக்கு காலேஜ் படிக்கும்போதே லைட்டாக ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. பார்க்க அழகாகவும் இருந்திருக்காங்க. ஆனால் இவர் நினச்சிப்பாராமா, லிட்ரலாக அவர் டைப் பண்ணி அமிச்சது, இவர் நினச்சிப்பாராமா, நம்ம பார்க்குறதுக்கு இப்படி இருக்கோம், அந்த பொண்ணு நல்லா இருக்குது, நல்ல அழகாக இருக்காங்க, நமக்கு எதுக்கு தேவையில்லாத வேலைடா சோனமுத்தா, அது நம்ம மூடிட்டு நம்ம வேலையை பார்ப்போம், காலேஜ் வந்தோமா படித்தோமா எல்லாம் பொட்டி கிட்டியே கட்டணமா ஊருக்கு போய் சேர்ந்தமான்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் இருந்திருக்கு. விச் இஸ் வெரி மச் வேல்யூபிள். ஏன்னா நீங்கள் இந்த ஜென்யூனாக இருக்கிற கேரக்டர்ஸ்லாம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, தே வில் ஹேவ் அ ஜென்யூன் கம்பேரிஷன் விச் இஸ் நாட் பேட். நம்மளோட அந்த தகுதிங்கிறது இல்லை, நம்மளோட தன்மை என்ன, நம்மளோட எல்லாமே அவங்கக்கிட்ட ஒரு புரிதல் இருக்கும். நம்மளோட அப்பியரன்ஸ் என்ன, நம்மளோட வாழ்வாதாரம் என்ன, நமக்கு எது செட் ஆகும், நம்ம யார்கிட்ட கரெக்டாக பேசணும், அந்த ஒரு இது அவங்களுக்கு தெரியும். இப்போ எப்படி உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறது? நான் சொல்கிறது தப்பாக கன்வே ஆகிருப்போது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஆக்டர் சூர்யா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்டர் சூர்யா இருக்கார். அவர் அந்த ஸ்டேஜுக்கு வரைக்கும் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருப்பாரு, எவ்வளோ உழைத்து இருப்பார், அந்த ஸ்டேஜுக்கு இருக்கார். இப்போ இவ்வளோ பெரிய ஆக்டராக இருக்கார். இப்போ நான் இருக்கேன், நான் அவருக்கு மெசேஜ் பண்ணுறேன், ப்ரோ ஐம் யர் பிக்கஸ்ட் ஃபேன், சின்ன வயசுலேருந்து எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஃபேனு, இந்த பேப்பர்லாம் கிழிச்சு போட்டு தூக்கி போட்டு அந்த தற்கொலைத்தனம்லாம் என்கிட்ட கிடையாது. பட் ஐ அப்சர்வ் யூ, ஐ ஃபாலோ யூ, ஃபியூ திங்ஸ் எனக்கு உங்கள் கிட்டேருந்து எனக்கு இன்ஸ்பிரேஷனாக எனக்கு இருந்திருக்கு. ஒரு ஆக்டரையே ஆக்சுவலாக அவ்வளோதான் பார்க்கணும். இந்த ஆக்டருக்கு உட்காந்து இந்த ஆக்டர் ஆக்ட்ரஸஸோ உட்காந்து சிம்ப் பண்ணுறது, அந்த மாதிரி தற்கொலைத்தனம்லாம் இட் இஸ் நாட் அ குவாலிட்டி ஆக்ட் அப்படிங்கிறது என்னோடய தாட் சொல்கிறேன். இப்போ நான் அந்த மாதிரி நான் ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஒரு ஆக்டர் அவருக்கு மெசேஜ் அனுப்புகிறேன் சூர்யா சாருக்கு. அவர் ரிப்ளை பண்ணல அப்படின்னா ஆப்வியஸ்லி ஐ ஷுட் நோ, நான் இங்கே தான் இருக்கேன், நான் ஒரு ஆளே இல்லை அவருக்கு. இதுதான் ரியாலிட்டினா இதுதான் ரியாலிட்டி. அந்த ரியாலிட்டி செக் எனக்கு புரிகிறனால எனக்கே ஜென்யூனாக தெரியும் இது எப்படி நடக்கும். நம்ம ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு இப்போ அவங்க ஏதாச்சும் ஒரு எவ்வளோ பெரிய ஆக்டராக இருந்தாலும் இல்லை ஆக்டர் டேரக்ட் யாராக இருந்தாலும் அவங்க ஒரு ஷூட், இப்போது ரொம்ப ஜென்யூனாக சொல்கிறேன், ரொம்ப டீசெண்டாக ஒரு 2-3 டேரக்டரோட நம்பர்ஸ் கூட என்கிட்ட இருக்குது. நல்ல படம் பண்ணவங்க. இப்போ அவங்களுக்கே மெசேஜ் பண்ணணுனாலும் டேக் இட் ஃபார் கிராண்டடாவோ டேக் இட் ஃபார் அட்வான்டேஜாவோ எடுக்கக்கூடாது. அந்த தன்மை தெரியுதுல்ல, நம்ம எங்கே இருக்கோம். அது இன்ஃபார்ம் ஆஃப் அப்பியரன்ஸாக இருக்கலாம், இல்லை இன்ஃபார்ம் ஆஃப் கேரக்டர்ஸாக இருக்கலாம், இல்லை இன்ஃபார்ம் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியாக இருக்கலாம். பட் நம்ம எங்கே இருக்கோமோ அதுதான் ரியாலிட்டினா அதுதான் ரியாலிட்டி. அந்த தன்மை தெரிஞ்சு தான் நம்ம இன்னொருத்தவங்க கிட்ட அப்ரோச் பண்ணுவோம். அப்படிங்கிறது தான் ஜென்யூனான தாட்டு. நம்மளுக்கு ஆப்போசிட்டில் ஒன்று தங்க மாட்டம் கிடைக்குது, இல்லை எப்படி சொல்கிறது, உங்கள்கிட்ட ஒரு பெரிய விஷயம் இருக்குது, நமக்கா இப்படி நடக்குது அப்படிங்கிற டவுட்டு ஜென்யூனாக இருக்கவங்களுக்கு வரணும். நம்மளுக்கு ஒரு பெரிய நல்லது நடக்குது, இல்லை பெரிய இடத்துல ஒரு பெரிய நம்ம யோசிக்கவே யோசிக்காத ஒரு பெரிய ஆள் நம்மக்கிட்ட, நம்ம நினச்சி கூட பார்க்காத ஒரு விஷயம் நம்மக்கிட்ட பேசுகிறாங்க, இல்லை அது மாதிரி ஏதோ நடக்குதுன்னு வச்சுப்போமே. நான் அந்த ஷூஸில் இருந்தேன் அப்படின்னா எனக்கு அது தோணும். எனக்கு ஆக்சுவலாக இன்செக்யூரிட்டிஸை க்ரியேட் பண்ணி நம்மக்கிட்டே பேசுகிறாங்க, நம்மக்கிட்ட அப்படி என்னத்தை பார்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும். நமக்கா இது நடக்குது, நமக்கா இது கிடைக்குது அப்படின்ற அந்த ஒரு தன்மை இருக்கணும். அது பேசிக்காக இருந்தால் தான் அவங்க ஜென்யூனாக யோசிக்கிறாங்க. தேர் பீங் கிரவுண்டட் டு த ரியாலிட்டின்னு அர்த்தம். இவர் அதை யோசிச்சிருக்காரு. ஸோ அதை சொல்ல தான் நான் வரேன். அந்த பொண்ணு எங்கே இருக்குது, நமக்கு எதுக்கு இது தேவையில்லாத வேலைடா சோனமுத்தாங்கிற டோனில் அவர் யோசிச்சுருந்துருக்கார்.
அது சொல்கிறேன், அது ஒரு நல்ல குவாலிட்டி அப்படிங்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான். சும்மா அந்த வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணோட நம்பரே இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் எப்பயாச்சும் ஹாய் பை இந்த ஒரு கான்வர்சேஷன்ஸ் மட்டும் அவங்களுக்குள்ளே இருக்குமாம்மா. அதுவும் இவர் இனிஷியேட் பண்ணதில்லை. அந்த பொண்ணு ஏதோ கேட்க வரும்போது, இவர் ஏதோ பேச வரும்போது இந்த ஹாய் பை கான்வர்சேஷன்ஸ் மட்டும் இவங்களுக்குள்ளே போய்கிட்டு இருந்திருக்கு. காலேஜும் அந்த முடிகிற ஸ்டேஜ் ஏதோ வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒர்க்குக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ வந்து ஒர்க்குக்கு போயிட்டாங்க. ஒர்க்குக்கு போனதுக்கப்புறமும் இந்த ஹாய் பாய் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜாஸ்தியாக பேசுகிறது, இன்றைக்கி என்ன பண்ணுற என்ன ஏது இதே மாதிரி போய்கிட்டு இருக்கு. இவருக்கு ஒரு பக்கம் ஒன் சைடாக அந்த ஒரு லவாங்கி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அந்த பொண்ணுக்கு அது ஆப்வியஸாக இப்போ எனக்கு சில விஷயங்கள் புரிய மாட்டேங்குது. ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே நம்ம இருக்கோம் அப்படின்னா அந்த சுச்சுவேஷனை அனலைஸ் பண்ண வேண்டியது நம்மளோட பொறுப்பு தான். இந்த ஆங்கிள் இருந்து பார்த்தோம்னா அவன் என்னை லவ் பண்ணுறான், நான் நார்மலாக தான் இருந்தேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறத ஏற்றுக்க முடியாது. ஏன்னா அந்த பொண்ணு தான் அந்த சுச்சுவேஷனோட கண்ட்ரோலில் இருக்கா. இன்னொரு ஆங்கிளில் பார்த்தோம்னா நாம் ஒரு ஃப்ரெண்டாக கூட பழகக்கூடாத ப்ரோ, நான் நார்மலாக தான் பழகிக்கிட்டு இருந்தேன், அவன் அதை லவ்னு நினச்சிக்கிட்டு நான் என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு அந்த பொண்ணோட ஆங்கிள்லேருந்து பார்த்தோம்னா அந்த பையன் மேலே தப்புன்னு தோணும். ஸோ அதனால தான் இந்த உலகத்தில் எது ஒன்றுமே சரினும் கிடையாது, எது ஒன்றுமே தப்புன்னு கிடையாது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்டாண்ட் யூ டேக், அவ்வளோதான், சிம்பிள் ஆஸ் தட். பட் அதையும் தாண்டி அப்ரப்டாக சில விஷயங்கள் தப்புனா அது தப்பு தான். ஏன்னா அது இன்னொருத்தவங்களோட ஃபீலிங்ஸையும் இல்லை சம்திங் ஃபிசிக்கலாகவோ நம்ம தெரிஞ்சு ஹர்ட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது தப்பு தான். இந்த உலகத்தில் இன்னொருத்தவங்களோட பர்மிஷன் இல்லாமல் நடக்கிற ஒரு விஷயம் தப்பாக இருக்கலாம். இன்னொருத்தவங்களோட புரிதலும் பர்மிஷனும் இருந்து ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது நான் ஜட்ஜ்மெண்டலுக்கான ஸ்பேஸ்க்குள்ளே உட்பட்டது. அது தப்போ தவறோ அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். அந்த ஸ்பேஸுக்குள்ளே இருக்கவங்க அதை முடிவு பண்ணிப்பாங்க. அவ்வளோதான் நான் சொல்ல வரேன். இது கொஞ்சம் புரியாது தான். இது புரியும் போது வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப மெச்சூர்டாக இருப்பீங்க. சொல்கிறேன். இப்போ என்ன சொல்ல வந்தேன்னா, இப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அந்த ப்ரோவோட ஸ்டோரியா ஓகே. அந்த பொண்ணு ஒர்க்குக்கு போயிருக்கு. அதுக்கப்புறம் ஃபோன்லலாம் சேட் பண்ணிப்பாங்க. அப்புறம் ஒன் டைம் ரேண்டமாக அந்த பொண்ணு வந்து நான் கேரளாவுக்கு போகிறேன் ஒர்க்குக்காக அப்படின்னு அவங்க போயிட்டாங்க. அப்போ ஒரு டைம் எனக்கு அங்கேருந்து கால் பண்ணாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு டைம் நாங்கள் காலில் பேசினதே. எப்படி காலேஜுக்கெலாம் அப்புறம் நாங்கள் காலில் பேசினதே அதுதான் ஃபஸ்ட் டைமு. இந்த மாதிரி கால் பண்ணி எனக்கு புலம்புனாங்க, எனக்கு உங்கள்கிட்ட பேசணும் போல் இருந்துச்சு அப்படின்னாங்க. என்கிட்ட சில விஷயங்கள் புலம்புனாங்க. நானும் குட் ஹியரிங் இயர்ஸாக இருந்தேன். அந்த மாதிரிலாம் அந்த ப்ரோ சொல்லிக்கிட்டு இருந்தார். ஸோ இந்த மாதிரியான ஆக்ட் கண்டிப்பாக அந்த ப்ரோக்கு ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வச்சுருக்கோம். யாருக்குமே கால் பண்ணாமல் நமக்கு கால் பண்ணி புலம்புறோன்னு தோணியிருக்கே, அப்போ இது அதுதானே அப்படின்னு ஒரு ஆணுக்கு தோன்றதும் தப்பு கிடையாது தானே. எதுவுமே இந்த உலகத்தில் தப்பு கிடையாது. ஐயோ, ரொம்ப டூ மச் ஆஃப் இன்டு எம்பத்தி, டூ மச் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு இருக்கவே கூடாது. அவன் பைத்தியம் ஆயிடுவான். ஆக்சுவலாக அதான் உண்மை. நம்ம லிட்டரலாக பைத்தியத்தெல்லாம் பார்த்து அவங்க நான் ஹியூமன் ஸ்டேட்டில் இருக்காங்கன்னு நம்ம நினைக்கிறோம். அவங்க தான் ஆக்சுவல் ஹியூமன் ஸ்டேட்டில் இருக்காங்கிறது நம்மளை மாதிரி பைத்தியங்களுக்கு புரிய மாட்டேங்குது. எனக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, முத்து படத்தில் வருவார்ல ஒரு ரஜினிகாந்த், எல்லாம் எங்கே போயிருக்காங்க, சாமி கும்பிட போயிருக்காங்க, அப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிறது யார் அப்படின்னு சிரிச்சுட்டு போவார். அந்த மாதிரி ஆயிடுச்சு என் வாழ்க்கை. எனக்கு பயமாக இருக்குது. இதை எதை நோக்கி போகுதுன்னே தெரியல. சரி, அதெல்லாம் விடுவோம். கம்மிங் பேக் டு த ஸ்டோரி. இப்போ என்ன பேசிக்கிட்டு இருந்தோம், அவரோட ஸோ அந்த பொண்ணு வந்து அதுக்கப்புறம் கால் பண்ணி பேசியிருக்கு. இதுதான் எனக்கு உங்கள்கிட்ட பேசணும்னு இருந்துச்சு, அதான் பேசிக்கிறேங்க. அப்போ நம்மால் ஒரே ரெக்க கட்டி பறக்குது ஐயா அண்ணாமலை சைக்கிள் அப்படி நம்மளால் ஜாலியாக குஷியாக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அங்கே ஒர்க் பண்ண முடியல, அங்கே ஓவர் ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்கே வர சொல்லிட்டாங்க. நான் இனிமேல் வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மறுபடியும் வீட்டுக்கு வந்துருச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஃபோன் கால்லாம் பேசிக்கிட்டு இருந்திருக்கு. அப்படி எப்படின்னு 2 பேர் மாறி பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு டைம் அந்த பொண்ணு சொல்லிச்சாமா, இங்கே பாரு இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்டில் என்னை ஒருத்தன் ஃபாலோ பண்ணுறான், நான் டெய்லி வீட்டுக்கு போகும்போது அப்படின்னு சொல்லிச்சாமா. இவன் சும்மா இருந்தாலும் இவனோட ஃப்ரெண்ட்ஸு சும்மா இருக்காமல் கேராகம் எல்லாம் இங்கே தான் ஆரம்பிக்குது. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸை சும்மா இருக்காமல் அப்போ வந்து உங்ககிட்ட ப்ரொடெக்டிவாக ஃபீல் பண்ணியிருக்காடா. பஸ் ஸ்டாண்டில் என்னை ஒருத்தன் ஃபாலோ பண்ணுறான், நீ வந்து என்னென்னு கேளு, இல்லை நீ கூட வந்து பஸ் ஸ்டாண்டில் எனக்கு நில்லு, எனக்கு ஒரு சேஃப்டினஸாச்சும் இருக்கும் அப்படின்னு உனக்கு ஒரு இன்வைட் கொடுக்குறான். உனக்கு ஏன்டா அவன் மரமாட்டேங்குது, இதெல்லாம் புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருக்கிற அணிலை தூக்கி சொரிஞ்சுட்டு 3 கோடு விழுந்துச்சு. ராமர் போட்டார்ல 3 கோடு, அந்த மாதிரி இந்த ஃப்ரெண்ட்ஸு சும்மா இருக்கவனுங்களுக்கு காதல் கோடு போடுறேன்ட்டு ராமராஜ் ஒரு டிவைன் எனர்ஜியாக ஒரு போட்டால் கோடு வருது. இவனுங்க போட்டால் ரோடே எண்டாயிருது. இவனுங்க போட்டு ஸ்க்ராட்ச் பண்ணி முதுகியே சுரண்டி எடுத்துருவானுங்க போல். அவன் உன்னை தான் பார்க்குறான்ட்டு. ஐயோ, இந்த ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் ஒரு பர்டிகுலர் ஏஜில் அவங்க பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒதுக்கி வச்சுட்டு அவங்கள அந்த ஒரு ஃப்ரெண்டாக மட்டுமே, கேல்குலேட்டிவ் ஃப்ரெண்டாக மட்டுமே வச்சுக்கணும். இல்லாட்டி அந்த தற்கூரிங்க அதுங்களுக்கே தெரியாமல் நம்மளையும் தற்கூரியாக மாற்றிடுதுங்க. அதுதான் உண்மை சொல்கிறேன். அப்புறம் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் சுரண்டி விட்ருக்காங்க. என்னது அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வாரணமாயிரம் சூர்யா மாதிரி அந்த பொண்ணு கூட பஸ்ஸில் போய் நம்ம ஃபைட்லாம் போட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கொஞ்சம் சிலம்பம்லாம் டுவர்ட்ஸ் சிலம்பம். ஸோ கொஞ்சம் மார்ஷியல் ஆர்ட்ஸு சிலம்பம்லாம் இருக்கும்போது ஃபிசிக்கும் ஃபிட்டாக இருக்கும். ஸோ அதனால் என்னென்னு பார்த்துக்கலாம், விட்றா வண்டியை பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை பஸ் ஸ்டாண்டுக்கு விட்ருக்காரு.
அங்கே போனோடனே அந்த பொண்ணு ஒரே ஓட போட்டுருச்சு, நீ யாரா ஜோக்கர் என் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கு. ஏங்க நான் தாங்க உங்கள் ஃப்ரெண்டு, காலேஜ் ஃபோனு மறந்து. இல்லை எனக்கு தெரியுதுடா, அவன் வந்தால் வந்துட்டு போகிறான், நீ ஏன் இப்போ அவனை மாதிரியே பிஹேவ் பண்ணுற, நான் அவனை ஒன்றும் கூப்பிடலாம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி. சிரிக்கிறதா அந்த ப்ரோவை நினச்சி எனக்கு அழுகிறதான்னு தெரியல, பட் சொல்கிறேன். அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் நாங்கள் கிரியேட் ஆயிருக்கு. அது எக்ஸாக்டாக இந்த மாதிரி கிடையாது, நாங்கள் இந்த ஹியூமரஸ்க்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிட்லாம் போடுறேன். பட் சொல்கிறேன், நான் உனக்கு கூப்பிடவே இல்லையே, நான் அதெல்லாம் ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணல, நான் ஜஸ்ட்டு உங்கள்கிட்ட சொன்னேன், எனக்கு எப்பயுமே சொல்கிற மாதிரி எனக்கு உங்கள்கிட்ட சொன்னேன் அப்படின்னு அந்த பொண்ணு என்னமோ சொல்லியிருக்கு. இவர் நீ கூப்பிடாமே நான் பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கேன், அப்போ இது பேர் லவ் தானே ஜெஸி அப்படிங்கிற மாதிரி இவர் சுற்றிக்கிட்டு இருந்திருக்காரு பாவம். அப்புறம் அந்த பொண்ணு சொல்லியிருக்கு, லிட்டரலாக இந்த வாரணமாயிரம் படம் மாதிரி தான், மேபி அவங்கெல்லாம் உன்னோட கண்ணு வழியாக என்னை பார்க்கல போல் அப்படின்ட்டு ஜெஸ்ஸி வந்து கார்த்திக் கிட்ட சொல்கிற ஒரு டைலாகில் 1000 அர்த்தம் இருக்குது. அந்த மாதிரி பொண்ணுங்க இதெல்லாம் சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் லவ்னு வந்தால் மட்டும் நான் அன்றைக்கி அப்படி அதை தான் மீன் பண்ணி இப்படி சொன்னேன், இதை தான் மீன் பண்ணி அப்படி சொன்னேன், அன்றைக்கி நான் உங்ககிட்ட படித்தது கந்தசஷ்டி கவசம்டா, லவ் லெட்டர் கிடையாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கோத்துட்டு போயிட வேண்டியது. என்ன எங்களை வார்த்தை எப்படி இருக்குது உங்களுக்கெல்லாம்? இரிட்டேட்டிங் ஆஃப் இந்தியா. பாவம் அந்த பிரதர் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போய் நின்றுருக்காரு. ஒரு மனுஷன் எவ்வளோ ப்ரொடெக்டிவாக ஒரு பொண்ணை ஃபீல் பண்ண வச்சிருக்காரு. அந்த பொண்ணுக்கு அவசரம் வந்திருக்காரு. அந்த பொண்ணு அதெல்லாம் வேல்யூ பண்ணுறது கிடையாது. ஏன் வேல்யூ பண்ணுறது கிடையாதுங்கிற அந்த பேக் ஆஃப் த ஸ்டோரிக்கு வரேன். அதுக்கப்புறம் இவரும் மனசெல்லாம் அப்புறம் அப்படியே போயிட்டு இருந்துருக்கு கிராஜுவலாக. சரிங்களா? ஆனால் இந்த பிரதர்கிட்ட எனக்கு ஒன்று பிடிக்காது என்னென்னா, லிட்ரலாக நான் ஒரு புக்கு படித்தேன், அனுப்பி வச்சிருக்காரு 90 மெசேஜ். நானும் இந்த கதை பாதி படிச்சிட்டோம் இப்போ முடிஞ்சிடும், அடுத்துமே பாதி படிச்சிட்டோம் இப்போ முடிஞ்சிடும். ஏன் 6 நாளை ஸ்பெண்ட் பண்ணி நான் படிச்சிருக்கேன் ப்ரோ. தயவு செஞ்சு ஷார்ட்டாக கிறிஸ்பாக ஒரு அதிகபட்சம் 2 பேராகிராஃப்குள்ளே, 2 பேராகிராஃப்னா ஒரு பேராகிராஃபியே இவங்க லிமிட் முடிகிற வரைக்கும் அனுப்புவாங்க. அதிகபட்சம் ஒரு குட்டி 2 பேராகிராஃப்குள்ளே கதையை முடிச்சு விட்ருங்க, அவ்வளோதான். ஏன்னா ஒவ்வொருத்தரும் 90 பேர் அனுப்பிச்சு வச்சுருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எப்படி ஒரு 5 மினிமம் 5 கதை மேக்ஸிமம் 10 கதை வரைக்கும் இந்த பாட்காஸ்ட்டை கேட்டு அனுப்புகிறாங்க. நிஜமாலுமே தான். அப்போ நான் எங்கே போய் மற்றதெல்லாம் படிக்கிறது சொல்கிறேன். அப்புறம் என்ன நடந்துச்சு, அப்புறம் மறுபடியும் அப்புறம் சிலம்பம்லாம் பண்ணிக்கிட்டு தான் பஸ் ஸ்டாண்டில் ஃபாலோ. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு ஜென்யூனாக தான் இருக்கா, ரொம்ப நாளாக பேசிக்கிட்டு இருக்கோம், ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் நான் ப்ரப்போஸ் பண்ணினேன். ஏன்னா நான் காலேஜ் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் இட்ஸ் அ லாங் ஜேர்னி. நான் சொல்கிறது காலேஜில் ஆரம்பிச்சிருக்காரு. காலேஜில் ஃபஸ்ட்டு மீட் பண்ணி ஹாய் சொல்லும்போது இந்த பொண்ணு அழகாக இருக்காளே அப்படின்னு யோசித்த ஒரு ஜென்யூனான ஒரு சோல் தான். அதுக்கப்புறம் நம்பரு கொஞ்சம் ஹாய் பாய். ஸோ இட்ஸ் அ லாங் ஜேர்னி. அந்த லாங் ஜேர்னிக்கு அப்புறம் தான் ஒரு ப்ரப்போஸே பண்ணியிருக்காரு, விச் இஸ் வெரி மச் டிக்னிஃபைட், வெரி மச் வேல்யூபிள். அந்த பொண்ணு அங்கேயாச்சும் யோசிச்சுருந்துருக்கலாம். அந்த பொண்ணு ஆன் த கோவில் ஆன் த ஃப்ளோவில் அப்ரப்டாக இல்லவே இல்லை, நான் உன்னை ஃப்ரெண்டாக தான் பார்த்தேன் அப்படின்னு முடிச்சிருச்சு. சரி, நீங்கள் ஃப்ரெண்டாகவே பாருங்கள், பட் அதுக்கப்புறம் ஒரு கன்சிடர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. எனக்கு அது புரிய மாட்டேங்குது. இந்த திருச்சிற்றம்பலம் படம் பார்த்துட்டு வந்து என்கிட்ட 2-3 பேர் சொன்னாங்க, அது எப்படி ஃப்ரெண்டை வந்து அவங்க மேரேஜ் பண்ணிக்கலாம், அது அவங்களோட வியூ. எனக்கு லிட்டரலாக தெரிஞ்சு நான் ஒர்க் பண்ண என்னோடய பழைய கம்பெனியில் ஒரு ஃப்ரெண்டு, அவங்க காலேஜ் டைமில் இன்னொரு ஃப்ரெண்டாக இருந்த இன்னொரு பையன் கூட தே கெட் அலாங் ஸோ வெல், ஏன்னா ஆல்ரெடி அங்கே ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. அண்ட் இட் டர்ன்ட் அவுட் டு பி அ லவ். அண்ட் அவங்க மேரிட், ஹாப்பிலி மேரிட் வித் கிட்ஸு, செம்மையாக வாழ்கிறாங்க. அவங்க இன்னும் சொல்ல போனால் அந்த குடும்பம் இந்த குடும்பம்லாம் கிடையாது. அந்த பீஸுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, இந்த பீஸுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அது ஒரு மாதிரி ஒரு ஃப்ளோவில் ஜாலியாக ஓடுது. ஸோ வாட் இஸ் ராங்? இஃப் யூ கான்ட் அக்செப்ட், இட் இஸ் அப் டு யூ. அண்ட் அதை அக்செப்ட் பண்ணுறதுலையுமே பெருசாக தப்பு இல்லையோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நமக்குன்னு ஒரு பேர் கண்டுபிடிக்கிறது, லவ் லொட்டு லோஸ்க்குங்கிறதுலாம் பெரிய ரிஸ்க்கு தான், ஹியூஜ் ரிஸ்க்கு தான். அரேஞ்ச் மேரேஜ்னு வரும்போது அதுக்கு மேலே ஹியூஜ் ரிஸ்க்காக இருக்குது. நான் இப்போ ரீசெண்டாக கூட ஒரு பாட்காஸ்ட் பேசினேன், நீங்கள் அதிலே அவங்களுக்கு அந்த அரேஞ்ச் மேரேஜில் இருக்கிற அந்த ரிஸ்க் ஃபேக்டர் நிறையா புரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு தெரிஞ்ச பீஸு அந்த பிரதரு லிட்ரலாக அந்த மெசேஜ் அனுப்பும்போது அவர் கீழே டைப் பண்ணி அமைச்சிருக்காரு, நான் வந்து அப்பியரன்ஸில் அவள் அளவுக்கு இல்லை, மேபி அவளுக்கு அது ஒரு பிளாக்கிங் ஃபேக்டராக இருக்கலாம், விச் ஐ ரெஸ்பெக்ட் அப்படின்ட்டு இருக்காரு. இதுக்கு மேலே எங்கடா ஒரு மனுஷனை டிக்னிட்டியாக பார்க்க முடியும்? இதுக்கு மேலே எங்கே ஒரு மனுஷனை? அண்ட் லிட்ரலாக இத்தனை இயர்ஸ் ஆஃப் ஜேர்னியில் இந்த பொண்ணை தாண்டி அவர் லைஃப்பில் வேறு எந்த பொண்ணுமே இருந்ததும் இல்லை. அவர் அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இதுக்கு மேலே தான் கிடைக்காது. அதுக்கப்புறம் அப்பேரன்ஸ், அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட ஸ்டாண்டு தான். நம்ம ஒன்றுமே இப்போ சொல்ல முடியாது. இப்போ நான் இவ்வளோ சொல்லிட்டேன் அப்படிங்கிறனால நான் சொல்கிறது தான் கரெக்டுன்னு இல்லை. அந்த பொண்ணோட ஸ்டாண்ட்லேருந்து யோசிச்சு பார்த்தோம்னா ஆக்சுவலாக கிரவுண்டட் ரியாலிட்டியில் அப்பேரன்ஸுங்கிறது பர்சிஸ்டன்ஸில் இருக்குது தான். அது வந்து நம்ம வந்து அப்பியரன்ஸ்லாம் இல்லவே இல்லைங்கன்னு சொல்கிறவன் ரொம்ப ஃபேக்காக மாஸ்க் போட்டிருக்கான்னு அர்த்தம். நம்மளே க்ரூம் பண்ணிக்கணும். நமக்கு அந்த தாட் தான் இருக்கணுமே தவிர்த்து ஆப்போசிட்டில் இருக்க அப்பியரன்ஸ் பார்த்து பழகிறானோ அந்த தாட் இருக்கக்கூடாது. நம்மளை எப்படி க்ரூம் பண்ணிக்கிறோம், நம்மளை எப்படி போர்ட்ரே பண்ணிக்கிறோங்கிற தாட்டில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா நமக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. அது பர்சிஸ்டன்ட்டில் இருக்குன்னா இருக்குது தான், அது என்றைக்குமே இருக்குன்னா இருக்கும் தான், அது பேசிக்கு தான். நம்ம வந்து அது இந்த மாப்பிள்ளை பார்க்குறாங்க பொண்ணு பார்க்குறாங்க அந்த மாதிரி ஸ்டேஜ்லாம் இருந்தீங்க அப்படின்னா இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு நல்லாவே புரியும். கரண்ட்டே போயிடுச்சு. ஏன்னா அந்தளவுக்கு அது வந்து
ஸோ அந்த பிரதருக்கு அந்த மாதிரி ஃபீலிங்லாம் வந்திருக்கு. அந்த பொண்ணு அந்த மாதிரி யோசிச்சிருக்கலாம். லைஃப் லாங் வந்து அந்த பொண்ணு அந்த கமெண்ட்ஸ்லாம் கேட்டுக்கிட்டே வாழணும். நீ அவசரப்பட்டுட்ட, அப்படி பண்ணிட்டேன், இப்படி பண்ணிட்டேன், நீ இருக்கிறதுக்கு இப்படி பண்ணியிருக்கலாம், அப்படி பண்ணியிருக்கலாம். அது ஏதோ ஒரு இடத்துல அந்த பொண்ணை பாதிக்கலாம், மென்டலாக அஃபெக்ட் பண்ணலாம். ஸோ அதனால் அப்போ இருந்து அந்த பொண்ணு முக்கியம் கொடுத்துருக்கலாம். ஏன்னா எனக்கு அதுவும் முக்கியம் அப்படின்னு அந்த பொண்ணு யோசிச்சிருக்கலாம். மேபி அது தப்பும் இல்லைங்கிற அந்த பொண்ணோட ஸ்டாண்ட்லேருந்து. அது இன்ஃபேக்ட் அது ப்ராக்டிக்கல் ரியாலிட்டி தான். அந்த பொண்ணு அந்த மாதிரி யோசிக்கிறதும் தப்பு கிடையாது. சில விஷயங்கள் ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசித்தோம் அப்படின்னா ஃபியூச்சரிஸ்டிக்காக வரக்கூடிய ப்ராப்ளமையும் நிறையா விஷயங்கள் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். அது நல்லது தான். ஸோ எந்த ஆங்கிள் பக்கமும் நிற்க முடியல. பட் இந்த பிரதர் முடிஞ்சளவுக்கு ஜென்யூனாக இருந்திருக்காரு. லைட்டாக எனக்கே படித்து பார்த்தா எனக்கே ஹர்ட்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அவர் ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக க்ரோ த்ரூ பண்ணியிருப்பார். அந்த பொண்ணை வேண்டான்ட்டாங்க. அப்புறம் அவங்களோட காலேஜ் கேங் ஞாபகம் இருக்கா, ஒரு 5 பேர், அந்த காலேஜ் கேங் கிட்டலாம் சொல்லி கேட்டிருக்காரு என்ன இவளுக்கு பிரச்சனை, என்ன ஏது அப்படின்னோடனே அந்த பொண்ணு அந்த கேங்கு கிட்டேயும் சொல்லியிருக்காங்க, நான் ரொம்ப இவ்வளோ ஃப்ரெண்டாக தாண்டி பார்த்துட்டேன், ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒரு ஃப்ரெண்ட் ஜோனில் தான் இருந்தேன், இவன் அந்த மாதிரி ஆங்கிள் யோசிச்சு பார்க்கலடி, எனக்கு அட்லீஸ்ட் சம் டைம் டு ப்ரீத் ஆச்சு வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. நான் அதுக்கப்புறம் நீ மெடிடேஷனே பண்ணுமா, பொறுமையாக உட்காந்து நீ ப்ரீத் பண்ணிக்கோ, நான் வாழ்க்கையிலே இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் வந்து விலகிக்கிட்டேன். பட் இதுதான் ப்ரோ நடந்துச்சு ஓவராலாக, அவ்வளோதான் என் ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி முடிச்சிட்டாரு. அந்த ரிஜெக்ஷன் நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு ரிஜெக்ஷன் ஸ்டோரி தான் இது. பட் அந்த ரிஜெக்ஷனை இவர் ஹேண்டில் பண்ண விதம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமும் மெச்சூர்டாக தான் அந்த மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு. அந்த பொண்ணு மேலே வன்மத்தை கக்கலை. அந்த லவ் இத்தனை வருஷம் நீ இப்படி அலைய விட்டா அப்படி இப்படின்னு எந்த ஒரு நெகட்டிவான ஆஸ்பெக்ட்டுமே அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. அந்த ஒரு லாங் ஜேர்னியில் கூட நடந்த குட்டி குட்டி விஷயத்தை செரிஷ் பண்ணார். அதுலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேங்கிற மாதிரி தான் அந்த அப்ரோச் பண்ணார். ஸோ ஒன்று நல்லா அப்போ அப்சர்வ் பண்ணும்போது ஒன்று நல்லா எனக்கு புரியுது. அப்சர்விங் டுவோர்ட்ஸ் நம்ம வந்து ஒரு விஷயத்தை எப்படி அப்சர்வ் பண்ணிக்கிறோம், எப்படி எடுத்துக்கிறோங்கிறத பொறுத்து அந்த விஷயத்தோட தன்மையே மாறுது. பொழுதுனிக்கு எங்கள் அப்பா எனக்கு கற்றுக்கிட்டே இருக்கார். நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக எங்கள் அப்பா இதை சொல்கிறாரு. எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது எனக்கு புரியுது. எது ஒன்றுமே ஒரு பர்டிகுலர் சேச்சுரேஷன் பாயிண்ட்டுக்கு மேலே தாண்டி போகும்போது அது டாக்ஸிக் தான். நான் அதில் நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். பட் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குற பார்வையை மாற்றும் போது இந்த உலகம் ரொம்ப அழகாக தான் இருக்குது. அழகான விஷயந்தான் இந்த உலகங்கிறது. நம்ம எல்லாருமே நம்ம ஹியூமன்ஸ்லாம் வந்து எமோஷ்னலி கனெக்டட் பீயிங்ஸ் இல்லையா. இன்னொருத்தங்க கிட்ட சிம்பத்தி எம்பத்திலாம் நம்ம எதிர்பார்க்குறது பேசிக்கான விஷயம். அந்த கேரு, அந்த ஒரு பேம்பரிங்னஸ்லாம் எதிர்பார்க்குறது. அப்போது டக்குன்னு நம்ம ஒருத்தங்களோட அட்டென்ஷனை ஈர்க்கிறதுக்கும் ஒரு எம்பத்தியை க்ரியேட் பண்ணுறக்கும் ஹியூமன்ஸ் யூஸ் பண்ணுறது நெகட்டிவ் எமோஷன்ஸ். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, நான் மட்டும் ஏன் இப்படி பிறந்துட்டேன், நான் மட்டும் ஏன் இங்கே வந்து வாக்குப்பட்டுட்டேன், நான் மட்டும் ஏன் இப்படி, புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரியான தாட்ஸ் கூடவே நம்ம ட்ரிவனாக இருக்கும். பிகாஸ் வி வாண்ட் டு அட்ராக்ட் பீப்புள், வி வாண்ட் சம் அட்டென்ஷன், வி வாண்ட் சம் எம்பத்தி, கேர், லொட்டு லோஸுக்கு மண்ணாங்கட்டி என்றால். ஸோ அதனாலேயே நம்ம இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸுக்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வி ஆர் டுவெல்லிங் இன் டு இட். நம்ம எதை பார்த்தாலும் இப்போலாம் நம்மளுக்கு நெகட்டிவான ஆஸ்பெக்ட்லேயே யோசிக்க தோணுது. எந்த ஒரு ஆக்ட்டுமே நம்மளுக்கு அது அப்படி தான் ப்ரொஜெக்ட் ஆகுது. எந்த ஒரு ஆக்ட்டுமே நம்மளுக்கு ஓவர் திங்க் பண்ண வைக்குது. ஓவர் எக்ஸ்போஸ்டர் ஆஃப் ஓவர் நாலேஜ் கம்ஸ் ஃப்ரம் திஸ் சோஷியல் மீடியா இஸ் வெரி டாக்ஸிக், வெரி டேஞ்சரஸ் அண்ட் வி ஆர் ஆல் ட்ரிவன் பை திஸ் டாக்ஸிக் டேஞ்சரஸ் எமோஷ்னல் ட்ரைட்ஸ். நான் கொஞ்சம் கோவம் வந்துச்சுன்னா தப்பாக இங்கிலீஷ் பேசுவேன், மன்னிச்சுக்கோங்க. சொல்கிறேன் நான், என்னமோ போங்க. அந்த பிரதரோட ஸ்டோரி இது தான். அந்த ஸ்டோரியிலேருந்து எனக்கு என்னெல்லாம் தோணுச்சோ அப்படியே ஒரு ஃப்ளோவில் அப்படியே ஜாலியாக வழக்கம் போல் அந்த பாட்காஸ்ட் பேசுகிற போல் நான் பேசிட்டேன். நீங்கள் என்ன எதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறது உங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். டடாபாய் சொல்லிட்டு வந்து நாங்கள் மீட் மிஸ்டர் மித்தன் டடாபாய். நிறைய பேர் வந்து இப்போலாம் கொஞ்சம் ஜென்யூனாக மெசேஜ் அனுப்புறீங்க. கமெண்ட்ஸில் நான் பார்க்குறேன், இன்ஸ்டாகிராம்லாம் நான் பார்க்குறேன். நானும் என்னோடய ஹஸ்பண்ட்ஸ்லாம் உங்களோட பாட்காஸ்ட் கேட்டுகிட்டே குக் பண்ணுவோன்னெலாம் எனக்கு அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கே, நம்ம அப்போ ஏதோ நம்ம பண்ணுற ஒரு கான்டென்ட் ஒரு 4 பேர்த்திட்ட கரெக்டாக போய் ரீச் ஆகுது, கொஞ்சம் ஜாலியாக அவங்களும் ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நல்லாயிருக்கு. ஏன்னா உங்கள் கான்டென்ட் சூப்பராக இருக்குது, ஹிலேரியஸாக இருக்குது அப்படிங்கிறத தாண்டி டெப்த்தாக வருது மெசேஜ். உங்கள் பாட்காஸ்ட்டில் இது இப்படி இருந்துச்சு, அது நல்லா இருக்குது, இப்படி நீங்கள் பேசுகிறதுனால கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்குது, ஃப்ரெண்டு கூட அந்த டெப்த்னஸ் இந்த மெசேஜ் இருக்கா, அந்த டெப்த்னஸ் இந்த மெசேஜ் வந்து அந்த நம்ம பண்ணுற ஏதோ ஒரு விஷயத்த அங்கீகரிக்கிறாங்க, அது ஆழ்ந்து அங்கீகரிக்கிறாங்க அப்படிங்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் வரும்ல, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும்ல. அது மாதிரி நிறைய பேர் இந்த பாட்காஸ்ட்லாம் கொஞ்சம் கேட்குறீங்க. ரொம்ப ஜென்யூன்லி ஹார்ட் ஃபெல்டட் தேங்க்ஸ் அண்ட் மை லவ். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். டாடா பை சொல்லிக்கலாம் வந்து நாங்கள் மீட் மிஸ் மித்தும் டாடா பை டாடா பாய்.